சரி, எபிசோட் 3க்கு வருவோம். எபிசோட் 3 என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே தமிழீழ பிரச்சனை இப்ப சர்வதேச தளத்துல வந்து லாபி பண்ணி, உங்களுக்கு யுஎன்ஹெச்ஆர்சி தெரியும், அதாவது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வேறுபடுத்துதல், இனக்கொடுமைகள், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு பல்வேறு விதமான டெபினிஷன் கொண்டு வந்து இன ரீதியான ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், பிறகு நாடுகள் கடந்தான ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல ஜாதியையும் நம்ம வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனா கொண்டு வரணும்னு ஒரு டீம் ரெடி பண்றாங்க. ஏன்னா ஒருத்தர் நிறத்தினால் வேற்றுமை அடைந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய நீங்க வாழும் அமெரிக்கால ஒரு பெரிய சமுதாய புரட்சி ஏற்பட்டு லிங்கன் காலத்துல இருந்து தொடர்ந்து மார்ட்டின் லூதர் கிங் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்து ஒபாமாவை நீங்க பிரசிடென்டா நியமிச்சு இப்ப இருக்கிற எலெக்ஷன் கூட உங்களுக்கு வந்து ரேஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஒரு ஆட்சியை கீழே தள்ளி நீங்க அமர்ந்துட்டு இருக்கிற சூழல்ல ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனோட மோசமான டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிச்சு இந்தந்த ஜாதிக்கு தான் இந்தந்த குணநலங்கள் இருக்கும், இந்தந்த ஜாதிகளுக்கு இந்தந்த சலுகைகள் இருக்கும், இந்தந்த ஜாதிகள் வந்து செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லிட்டு இந்த ஜாதிகளை பண்ணணும். அந்த ஜாதி விட்டு வேற வெளியில போனாலும் ஒரு சலுகையாக பாக்குற பார்வையும், அது வந்தா கூட அவங்களை வேற்றுமையா படுத்தி தாழ்வு மனப்பணம் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வந்து உளவியல் ரீதியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வரவிடாம தடுக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்க சூழல்ல நான் சொல்றது இந்தியால கிடையாது, இந்தியா வெளியில வந்த இந்திய பாஸ்போர்ட் உள்ள மக்கள் ஏற்படுற குணநலங்கள்லாம் பார்த்து வேறுபடுத்தல மன உளைச்சலை பார்த்து யூகேல சாலிடாரிட்டி குரூப், தலித் சாலிடாரிட்டி குரூப் உருவாக்கி இதோட மோசமானதுக்கு பல டேட்டாவை கொடுத்து நீங்க வந்து யுஎன்ஹெச்ஆர்சில ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல ஜாதி கொண்டு வரலாம்னு முடிவெடுக்கிறாங்க 2010. அதுக்கு இந்திய நாட்டை சேர்ந்த தூதர் என்ன சொல்றாருன்னா, யார் இந்திய நாட்டு தூதர் யாரா இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, இது இன்டர்னல் அஃபேர் ஆஃப் அவர் கண்ட்ரி. இட் இஸ் அன் இன்டர்னல் அஃபேர் ஆஃப் அவர் கண்ட்ரி. இது எங்களோட கலாச்சாரம், இது எங்களோட பண்பாடு. ஜாதிய பாகுபாடுகள் என்பது இந்திய கலாச்சாரம் ஒன்றும் பிணையப்பட்டது. அப்ப நீங்க ஜாதிய ரீதியாக நீங்க வந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஆங்கிள், அதாவது இன கொடுமைகள் அளவுக்குள்ள இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா இது இந்திய ஒன்றியத்தை அவமானப்படுத்துற மாதிரி என்ற பேச்சை பேசுற. அதாவது இந்திய நாடுனா இது ஜாதிய நாடு என்பது வெளிப்படையாக நீங்க போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க. யுஎன்ஹெச்ஆர்சி கவுன்சில்ல ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கோர்ஸ்ல கேஸ்ட வந்து கொண்டு வரதுல இந்தியாவோட வருத்தம் தெரிவித்ததும் அந்த ஸ்பீச்சோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அந்த ஒரு டிப்பிக்கல் சனாதர்ம பேச்சு, மனு தர்மத்தோட பேச்சு வந்து வெளிப்படையாக உலக அரங்கில் வெளிப்படையாக பேசுற தன்மையா நீங்க பார்க்கணும். இது ஒரு எபிசோடு. ஓகே, இப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி பாஜக ஆளும் பாஜகவோட பார்லமெண்ட் உறுப்பினர் மெலக்னான் பேஸ் வந்து கேஸ் இம்ப்ளிகேட் ஆகி அவரு பரிசாக அவருக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் கொடுத்த பாஜக ஆர்எஸ்எஸ் காம்போ பிரகயா தாக்கூர் அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசுறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் என்ன பேசுறாங்கன்னா, நீங்க பார்ப்பனர்கள் தங்களை பார்ப்பனர் சொல்றது பெருமைப்படுகிறார்கள், சத்திரிகள் தங்களை பெருமைப்படுகிறார்கள், சத்திரிகள் என்று சொல்ல வைசியர்கள் வந்து தங்களை வந்து வைசியர்கள் சொல்ற பெருமைப்படுறாங்க. ஆனா சூத்திரர்கள் மட்டும் சில இடத்துல சூத்திரர்கள் சொல்றதுக்கு ஏங்க பெருமைப்பட மாட்டீங்க? இது அப்ப இதிகாசுகளும் கிட்டத்தட்ட நம்மளோட வேதங்களையும் வந்து இதுதான் உருவாக்கப்பட்டது. இதுல என்ன பெருமைப்படாம நீங்க வருத்தப்படுறீங்கன்னு ரொம்ப ரொம்ப கேஷுவலா அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப 4 எபிசோடு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். எந்த நிலையில நாங்க இந்த ஜாதிய அடக்குமுறை இருக்கு, அப்ப நாம் கேட்கிறோம், ஜாதி இருக்கா இல்லையா? ஜாதி இன்னும் நிலுவையில் இருக்கா இல்லையா? ஜாதி வாழ்வியலா இருக்கா இல்லையா? இன்னும் ஜாதிய என்பது ஒரு கருவியாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட வெகுஜன மக்களை ஏற்றத்தாழ்வுல தள்ளிட்டு இன்னும் வந்து இந்த ஜாதிய தன்மையை வந்து பாதுகாக்கும் தருணத்துல இருக்காங்களா இல்லையா? அப்ப ஒரு அரசாங்க இயந்திரமே ஒரு பாதுகாக்கும் தன்மையில உருவாக்குதுன்னா, அப்புறம் காஞ்சையிலேயே தான் சொல்றாரு. காஞ்சையில என்ன சொல்றாருன்னா, இந்த மாடர்ன் டைனமிக்ஸ் என்ன போச்சுன்னா, அரசியல் அதிகாரமும் பார்ப்பனர்கள் கைகளையும், பிறகு கிட்டத்தட்ட போஸ்ட் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த வர்த்தகம் சொல்ல பன்னியாக்கள் கையிலையும், பிறகு நிலம் சார்ந்தவர்கள் நவீன சத்திரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு உழைக்கும் மக்களாக சூத்திரர்களையும் அதை இந்த 4 வர்ணத்தை எதிர்க்கிற தீண்டாமைக்குள்ள ஆனவர்களையும் கிட்டத்தட்ட தீண்டத்தகவர் பட்டியல மக்களையும் அவுட்காஸ்டா மாத்தி வந்து வச்சிருக்காங்க.
அப்போ நீங்க இந்தியா முழுக்க நீங்க பிற மாநிலத்துக்கெல்லாம் நிறைய தோழர்களோட நான் வந்து உறவாடி டிராவல் பண்றப்ப இந்த ஜாதி ஒழிப்பு முன்னாடி நடக்கல. தமிழ்நாடு தவிர பிற மாநிலத்துல ஜாதி ஒழிப்பு யார் பேசுறாங்கன்னா, ஜாதி வர்ணாசிரம கொள்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பட்டியலின மக்கள், அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா பூலே கருத்தியல் உள்வாங்கினவர் மட்டும்தான் ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுவாங்க. எந்த வகையான இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவரும் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கை இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டை தவிர. அதுதான் பெரியார் எஃபெக்ட். தமிழ்நாட்டுல என்னன்னா, இங்க வந்து இடைநிலை சமூகம், இப்ப ஸ்டாலின் சொன்னார்ல, ஜாதி சங்கங்கள் போயிட்டு ஜாதி ஒழிப்பு பேசுறாரு தந்தை பெரியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி ஒழிப்பை பேசி இங்க இடைநிலை சமூகமும் தங்களை ஜாதியை ஒழிக்க வைத்து ஜாதியை தூக்கி எறிந்து விட்டு அவங்கள அவுட்காஸ்டாக சிந்தனை புரட்சியை மாற்றினவர் பெரியார். இப்ப நீங்க வந்து பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த சிஸ்டமே அவங்களை வந்து வெளியே துரத்திருச்சு. ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா எழுதுவார். என்ன எழுதுவாருன்னா, எங்க இந்த படிநிலை சமூகத்துல எல்லாம் ஒரு மாடியா இருக்கு, ஒரு படிக்கட்டுலதான் மாடியா இருக்கு, எல்லா டோரும் மூடப்பட்டுருச்சு, பார்ப்பனர்கள் வீடு மூடப்பட்டுருச்சு, சத்தியர்கள் வீடு மூடப்பட்டுருச்சு, வைசியர்கள் வீடு மூடப்பட்டுருச்சு. எல்லா வீடும் மூடப்பட்ட என்னாச்சு, வேற வழி இல்லாம ஒரு குழுக்களா உருவாக்கிட்டோம். இந்த 4 வண்ணத்தை எதிர்த்தனால அவங்களை வந்து அப்புறப்படுத்தி பட்டியல் மக்களை வந்து செத்தமாட சாப்பிட வச்சு அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க. அவர் ஊர் அன்டச்சபிள்ஸ் எழுதுவார். ஆனா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் பத்தி அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, யாருக்கு எழுதுறாருன்னா, இங்க இருக்க ஜாதியை கடைபிடிக்கிற, ஜாதியை உள்வாங்கிய மக்களுக்கு அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த ஜாதியோட அடிப்படை, இந்த ஜாதியோட பின்புலம் எங்க வருதுன்னா, உங்க சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாத்துலயும் உள்ளடங்கி இருக்கு. வெறும் ஜாதி மாதிரி திருமணம் பண்றதோ இல்ல ஜாதி மாதிரி உணவு சாப்பிடுற விஷயம் இல்ல, அடிப்படையில இது மூல காரணமா இருக்கிற சடங்குகள், சம்பிரதாய முறைகள், இந்த ஜாதியை வந்து தெய்வீகம் சொல்ற எல்லா வகையான இதிகாசங்கள் எல்லாத்தையும், வேதங்கள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தினாதான் ஜாதி ஒழியும் என்ற அண்ணல் அம்பேத்கரோட ஸ்கிரிப்டை வந்து தந்தை பெரியார் வந்து இங்க பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலதான் நம்ம இங்க அவுட் காஸ்டா இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் அவுட் காஸ்ட். ஏன்னா வந்து கருத்தியல் ரீதியாக சிந்தனை புரட்சினால ஜாதியை வந்து நாங்க தூக்கி போட்டுட்டோம். பிறப்பின் அடிப்படையில நாங்க அவுட் காஸ்டா இல்லைன்னா கூட சிந்தனையின் அடிப்படையில கருத்து உள்ளவங்க நாங்க அவுட் காஸ்டா தூக்கி போட்டு வெளியே நிக்கிறோம். அப்ப இந்த அவுட் காஸ்டாக நாங்க வாழ்ந்தால், அவுட் காஸ்டாக நாங்க வாழும் போது இந்த சமூகத்துக்கு, இந்த சமூகத்தை நீ சமத்துவமா பாக்குற பார்வை வரும், சமநிலையா பாக்குற பார்வையா வரும் என்ற டிராமாட்டிக் எக்ஸாம்பிள்ஸ்னாலதான் நீங்க ஜாதி ஒழிக்கும் முன்னெடுப்புகள் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா நீங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கீங்க, நீங்களாம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி, வெற்றி கதைகள். நான் ஒரு மருத்துவரா இருக்க, இங்க பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நான் ஜாதியை தூக்கி எறிந்து இந்த சமூகத்தில் சமத்துவமாக வாழறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. அப்ப அந்த ஜாதியை தூக்கெறிஞ்சு இந்த சமத்துவமான வாழ்க்கையை வாழும் போது எனக்கு தடைகளோ இன்னல்கள் ஏற்படுமானால் அதுக்கு பாதுகாக்க பல அமைப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாதான் ஜாதி ஒழிப்பு எடுப்புக்கான முன்னெடுப்புகள் பல்வேறு தளத்துல இயங்கக்கூடிய வாய்ப்புகள்.